Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம oily skin இருக்கிறவங்களுக்காக ஒரு DIY skin care routine பத்தி பார்க்க போறோம். Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம oily skin இருக்கிறவங்களுக்காக DIY skin care routine பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஃபேஸை எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் மோஸ்ட் வாண்டட் வீடியோ. நிறைய பேர் கேட்டதால் இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். யார் யாருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கோ இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். மார்னிங் இந்த DIY மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது கிளென்சிங்காக நம்ம வீட்டில் இருக்கிற எந்தெந்த பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவல் குவான்டிட்டி சிறுபயிறு மாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ரோட்ரி மூமெண்ட்ஸ் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபேஸை. உங்களோட ஃபேஸில் எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன்லாம் இருந்துச்சுன்னா இதை உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளென்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை ஆயில் ஃப்ரீயாக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனிங். இந்த டோன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த வாட்டரை நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேக் போட போகிறோம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட போகிறோம். இந்த ஃபேஸ் மாஸ்க்குக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதோட நீங்கள் ஒரு 2-3 சிட்டிகை வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் செக்ரேஷன் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல க்ளோயிங்காக மாறிடும். இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளென்சிங், செகண்ட் டோனிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க். இந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி உங்களோட ஆயில் செக்ரேஷன் இருக்கக்கூடிய ஃபேஸை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து வெளியில் ப்ராடக்ட்ஸ் எதுவும் வாங்கி எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த DIY ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியே போகிறதா இருந்தால் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கின் எவ்வளோ ஆயில் செக்ரேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்க முடியும். DIY ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ஆயிலி ஸ்கின். இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்கின்னை கேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்க முடியும். Until then, bye. Take care.